ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் வியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம 6 month ப்ளஸ் பேபிஸ்க்கு cerelac ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்காதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறதாங்க சத்தாக இருக்கும். என்னோடய பேபிக்கு 9 month ஆகுதுங்க. அதனால் நான் அவங்களுக்கு கம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட பேபிக்கு எத்தனை மந்த் ஆகுது, அவங்களுக்கு என்னென்னலாம் சேரும் அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த cerelac ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் அரைக்கணும்னு இல்லை, இதை விட அதிகமாக அரைக்கணும்னு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் சேருதான்னு பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிறையா அரைச்சிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னா இந்த மாதிரி கம்மியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க மந்த் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுக்கு தேவையான சத்துக்காக நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கம்மியாக அரைச்சிக்கோங்க. இது நம்ம குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் வெயிட் கெயினுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஏன்னா நம்ம இதில் எல்லாமே பருப்பு தான் ஆட் பண்ணுறோம், சரிங்களா? வாங்க இந்த cerelac ரெசிப்பியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேங்க. நம்ம நார்மல் சாப்பிட்ற அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அது கூட 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் பச்சைப்பயிறு, 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்து, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் கம்பு, 7 பாதாம், 7 முந்திரி பருப்பு. அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிருங்க. பாருங்கள், தண்ணி இப்போ எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கிளியராக தெரிகிற அளவுக்கு நல்லா கழிஞ்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சிடலாங்க. நான் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 மணி நேரம் காய வச்சுட்டு சன்லைட்டில் நல்லா காய வச்சுருவேங்க. சன்லைட்டில் நல்லா காய்ஞ்சாதான் இதோட ஈரப்பசெல்லாம் போகும். நீங்கள் காய வைக்கும் போது பாதாமில் இருக்க தோலெல்லாம் எடுத்துருங்க. சன்லைட்டில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நாம் ஒரு வடைச்சட்டியில் மாற்றிட்டு நல்லா வறுக்கலாங்க. வறுத்தா தான் அது நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்க முடியும். அதனால் நம்ம ஒரு 5 minutes நீங்கள் இந்த மாதிரி வறுத்திங்கனாவே போதும். நீங்கள் அது போட்டு வணக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக வரும், சரிங்களா? இதை நீங்கள் பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் அரைக்க கொடுத்துருங்க. மிஷினில் அரைக்க கொடுத்தா தான் நல்லா நைஸாக வரும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியே நீங்கள் அரைங்க, அப்போனா தான் நல்லா நைஸாக அரைப்பாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியான cerelac வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.